ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு போதிமரம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, முடி கொட்டாமல் இருக்க என்ன பண்ணணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. ஸோ இதை பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு நிரந்தர தீர்வு. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். முடி நல்ல கொட்டுறது அப்படியே நின்றுட்டு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் தான் முடி ரொம்ப கொட்டுச்சு. நான் நிறைய யூஸ் பண்ணி பார்த்தேன். கடையில் நிறையா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணது எதுவுமே எனக்கு கேட்கல. அப்புறம் கத்தாலெலாம் யூஸ் பண்ணேன், எனக்கு எதுவும் கேட்கல. பட் நான் அப்புறம் எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணு உனக்கு வந்து நின்றும் அப்படின்னாங்க. பட் நானும் அதே மாதிரி பண்ணேன். எனக்கு வந்து நல்ல ஹேர் ஃபால் அப்படியே குறையுது, நல்லா நின்றுட்டு. இப்போ என் முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் நல்லா முடி கொட்டுறது நல்லா ஸ்டாப் ஆகிட்டு முடி நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு என்னென்ன வேணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம், வெந்தயம், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 4 பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் 2யுமே லைட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு, நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் அதை 2யும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கோங்க. டெய்லி தேய்ங்க, உங்கள் உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் தேய்ச்ச உடனே உங்களுக்கு தெரியும் உடம்பு நல்லா கூலாகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, கருஞ்சீரகத்தில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொண்டு அந்த கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய வைட்டமின்கள்லாம் இருக்குது. ஸோ அதேமாதிரி வெந்தயம் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியானது. நல்லெண்ணெய் சொல்ல தேவையில்லை, உடம்புக்கு குளிர்ச்சி தரோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தேங்காய் எண்ணெயும் அதேமாரி தான் பாரம்பரியமானது. ஸோ இந்த 4மே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இந்த 4யுமே யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இந்த 4 யூஸ் பண்ணி டெய்லி உங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு குளிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தலைக்கு குளிக்காமல் கூட நீங்கள் தேய்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ நிறைய நாங்கள் உங்களுக்கு போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீவர்ஸ்.